ஆனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின் பெண்ணுக்கும் நல்லது, மண்ணுக்கும் நல்லது. பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செஞ்சவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு லட்சியம் என்னன்னா, அவங்க அண்ணன் பிறந்த நாள் அன்னைக்கு அவரை கொல்லணுங்கிறது மட்டும்தான் இருந்துதான். அதனாலதான் அவரை இன்னைக்கு கொன்னோம் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்ததா இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. நீங்க கொன்னுட்டீங்க, ஆனா நீங்க கொன்னது அவரை மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டோட அமைதியும் சேர்த்து கொண்டு இருக்கீங்க. கடந்த 10-15 வருஷமா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியாவுக்குள்ள எல்லாமே ஒரு சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. சக மனிதனை நேசின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்த மதங்கள் எல்லாமே மதங்களாக பிரிஞ்சு மற்ற மதங்களாக அடிக்க ஆரம்பிக்கிறோம். இந்தியா ஃபுல்லாக மத சண்டைகள் நடந்துட்டுருக்கு. ஆனால் நமக்கு சில பெருமைகள் இருக்குது. தமிழ்நாட்டில் மத சண்டை நடக்கிறது இல்லை. இங்கே மத நல்லிணக்கம் நல்லாவே இருக்குதுங்க. விநாயகர் சதுர்த்தியை தவிர மிச்ச தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த ஃபங்க்ஷன்லையும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது கூட வடநாட்டில் இருந்து வந்ததுனால மட்டும்தான் இங்கே இவ்வளோ பிரச்சனை வந்துருந்துக்கு. இனி அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமும் கூட எல்லாரும் விரும்புகிற மாதிரி அமைதியான முறையில் நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாத்துக்குமே ஆசையும். அதுவும் அமைதியான முறையில் நடந்தால் அதுக்கும் பள்ளிவாசல்ல இருந்து தண்ணி வரும், சர்ச்சில் இருந்து லைட்டு வரும். ஸோ நம்ம இங்கே எம்மதமும் சம்மதம் அப்படின்னு உண்மையாக சொல்லிட்டு வாழறதுக்கு வாய்ப்பு உருவாகும். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன சாபக்கேடுன்னு தெரியல, சாதி சண்டை மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கு. நேற்று நடந்த படுகொலை ஜாதி சண்டை இல்லை அப்படின்னு நம்ம நம்பலாம். அந்த படுகொலை செஞ்ச அந்த 8 பேத்துக்கிட்ட எனக்கு இருக்கிற கோபம் என்னன்னா, உங்களால இப்படி மன்னிக்க முடியாத அளவுக்கு என்ன தப்பு அவர் உங்களுக்கு பண்ணிட்டாருன்னு தெரியல. அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் தப்பு பண்ண அன்னைக்கு வராத கோபம், இந்த கோவத்தை எல்லாம் எடுத்து வச்சு ஒரே நாளில் முடிக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த வெஞ்சன்ஸு என்ன காரணம் தெரியல. பழி வாங்கறதுக்கும் கோவத்துக்கும் 1008 காரணம் யார் வேணாலும் சொல்லலாம். ஆனா அதெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு நீங்க தேர்ந்தெடுத்த வழி இருக்குல்ல, அது ரொம்ப தப்பா போயிருக்குங்க. நாங்க கொல்லதான் வந்தோம், கொன்றுவோம், முடிஞ்சு நாங்களே ஸ்டேஷன்ல போய் ஆஜர்வாயிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்ப நார்மலா அந்த வேலையை பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானே. கொலை பண்றது மிகப்பெரிய தப்புங்கிறது எனக்கும் தெரியும், அது பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றோம். ஏன் நார்மலா பண்ணிருக்கலாம்னு சொல்றேன்னா, நீங்க அன்னைக்கு போட்டுட்டு வந்த அந்த யூனிஃபார்ம் இருக்குல்லங்க, அது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சின்ன அடையாளமாக மாறி இருக்கு. உண்மையாகவே இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோங்கிறது மிகப்பெரிய வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கு. அதில் இருக்கிற உழைப்பு சுரண்டலை பற்றியும் நம்ம பேசணும், அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஆனால் உடனடியாக உங்களுக்கு இப்படி ஒரு வேலை இருக்கு, நீங்கள் வாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்பு கொடுக்கல. அதில் நிறைய பெண்களும் மாற்றுத்திறனாளிகளும் வேலை பார்க்குறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் ஒரு வீடியோவில் பார்த்தேங்க, 2 காலும் அவருக்கு ரொம்ப ஒல்லியாக இருக்கு, அவரால் நடக்க முடியாது. அவருக்கு கொடுத்துருக்கிற அந்த வண்டியில் ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ அவர் டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஹோட்டலுக்குள்ளே போக முடியாது, ஆனால் இவர் வராருன்னு தெரிஞ்சா ஹோட்டல்ல இருந்து பார்சல் இவர்கிட்ட வந்துடும். இதே மாதிரி அவேர்னஸ் வீடியோலாம் நிறையா வந்தது. அதில் ஒரு வீடியோவில் அவங்களுக்கு கூப்பிட்டு, சார் கொஞ்சம் கீழே வந்து பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது, ஏன் நீ வர முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை சார் என்னால் வர முடியாத சூழல்னு சொல்லும்போது, அது என்னையா பெரிய சூழல், மேலே வாயா அப்படின்னு சொல்லுவார். இவர் அதையும் மீறி தவழ்ந்து உள்ளே போய் கொடுக்கும்போது அந்த வாங்கினவருக்கு குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கும். இப்படி நிறைய பேத்துக்கு சுயமரியாதையோடு சம்பாதிக்கிறதுக்கான வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்கிற அந்த யூனிஃபார்மை நீங்கள் போட்டுட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கீங்கல்ல, இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? இந்த சமூகம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் நம்பி மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. மனித நேயத்தோட வாழ்ந்த சமூகம் தான் நம்ம சமூகம். மதமும் சாதியும் நம்மளை பிரிச்சு தான் வச்சுது. அதுல இருந்து மீண்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் மனித நேயத்தோட மறுபடியும் வாழ ஆரம்பிக்கிறோம். யூடியூப்லயே நீங்க நிறைய எடுத்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு முஸ்லீம் பையன் இந்து அக்காட்ட போய் வீடியோ எடுப்பான், ஒரு இந்து பையன் முஸ்லீம் அக்காட்ட போய் வீடியோ எடுப்பான். அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் என்னப்பா, நம்மளாம் மனுஷங்கப்பா அப்படின்பாங்க. சென்னையில் பெருவெள்ளம் வந்திருந்தப்போ மொட்டை மாடியில இருந்த ஒரு அம்மா அவங்களுக்கு ஃபுட்டு கிடைச்சது, அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு கிடைச்சதோ, எனக்கு போதுங்க, பக்கத்து வீட்டில் அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல, அங்கே கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்படி எல்லாருமே அங்கே கொடுங்க அங்கே கொடுங்கன்னு சொன்னது தான் ஆகச்சிறந்த மனிதநேயம். ஏதாவது ஒரு பெரிய டிசார்டர் வந்தால் மட்டும்தான் நாங்கள் மனிதநேயத்தை காட்டுவோம் அப்படின்னு இருக்க முடியுமா? எனக்கு துரோகம் பண்ணிட்டா, என்னை கஷ்டப்படுத்திட்டா, என்னை சங்கடப்படுத்திட்டான் அப்படிங்கிறவங்க கிட்ட எல்லாம் நம்ம மனிதநேயத்தை காட்டுறது தானே நமக்கு வள்ளுவர் சொல்லி தராரு. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னையும் செய்து விடல். நம்ம எல்லாரும் தமிழர்கள் தான், நல்லா படிச்சிருக்கோம், இருந்தாலும் எங்கேயோ தப்பு பண்றோம். ஒரு முன்விரோத படுகொலைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ற நமக்கு வேணா ஈஸியா இருக்கும். ஆனா இந்த சட்ட ஒழுக்கத்துக்கும் படுகொலைக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு? ஆமாங்க,
சம்மந்தம் இருக்கு. நம்ம மக்களை பக்குவப்படுத்தாம போயிட்டோம். இதுக்கு சட்டமெல்லாம் தேவையில்லைங்க, ஒழுக்கம் இருந்தாலே போதும். தனி மனித ஒழுக்கத்தால் மட்டுமே நாட்டுல குற்றங்கள் குறையும். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டு ஒழிக்க முடியாது. தமிழ்நாட்டுல நடக்கிற சாதிய ரீதியான படுகொலை எல்லாமே ஏன் மக்கள் மேலேயே திணிக்கப்படுது. அதுக்காக பிசி எம்பிசி மக்கள் எல்லாம் மோசமானவங்கன்னு சொல்ல வரல. நம்ம ஏன் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆனா இந்த 10 வருஷமா அந்த கேள்விக்கான பதில் நம்ம கிட்ட இல்லாமலே போயிருச்சுங்க. இந்தியால என்ன நல்லது நடந்தாலும் அது மோடி தான் காரணம். வந்தே பாரத் ரயில வால்பாறையிலேயே ஓபன் பண்ணாலும் மோடி வந்து தான் ஓபன் பண்ணுவாரு. ஆனா இந்தியாக்குள்ள எந்த சமூக விரோத குற்றங்கள் நடந்தாலும் அந்த மாநிலம் தான் பொறுப்பேற்றுக்கணும். ஏன்னா அந்த சமூக விரோத குற்றங்கள் இந்தியால நடக்கிறது இல்ல. இதோ சென்னையில, பெரம்பூர்ல, ஊபியில, குஜராத்ல இப்படிதான் நடக்குது. ஆனா அதெல்லாம் இந்தியாலயே நடக்கலைங்க. அதுக்கும் பிரதமருக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. நம்ம பிரதமருக்கு இருக்கிற வேலை என்னன்னா வெளிநாடு போவாரு, உள்நாட்டுக்கு வந்தாருன்னா என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே தெரியாது. இந்த பெரம்பூர் பிரச்சனைக்கெல்லாம் மோடி எப்படி நீ காரணம் காட்டுற அப்படின்னு நீங்க கேட்கலாம். பிரகாஷ் ராஜ் சார் வார்த்தையில சொல்லணும்னா, ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் கொடியாற்ற வேலையை கூட பிரதமர் வந்து தான் செஞ்சுட்டு போறாரு. இந்த விஷயத்துல கூட பிரதமருக்கு நேரடி தொடர்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்ல வரலைங்க. ஆனா என்ன பண்றது, வெறுப்பு பிரச்சாரம்னு ஆரம்பிச்சது நம்ம பிரதமர் தானே. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இந்துக்கள் சொத்தை புடுங்கி இஸ்லாமியர்கள் கிட்ட கொடுத்துருவாங்க. அப்போ நீங்களே ஆட்சியில இருந்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் சொத்தெல்லாம் புடுங்கி இந்துக்களுக்கு கொடுக்கறது தான் உங்க பிளானா? 2 பேருமே இந்தியர்கள்ங்க. ஒரு இந்தியன்கிட்ட இருந்து இன்னொரு இந்தியனுக்கு எதுக்குங்க சொத்தை வாங்கி கொடுக்குறீங்க? நீங்க அப்படி பேச ஆரம்பிச்சது உங்க ஊர்ல மத சண்டையா மாறிச்சு, எங்க ஊர்ல ஜாதி சண்டையா மாறிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஜாதி சண்டையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் எங்க நீதியரசர் சந்துரு ஸ்கூல்ல இருந்தே பல நல்ல விஷயங்களை கத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அது சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் உங்க பிஜேபி காரங்க வந்து எங்க இந்து மதத்தை அழிக்க பாக்குறீங்களான்னு கேக்குறாங்க. உங்க பிஜேபி காரங்களை யாரா ஒருத்தங்க கொஞ்சம் அறிவு இருக்கிறவங்க இது நல்லா தானே இருக்கு, இதனால பல பிரச்சனைகள் கம்மியாகுமேன்னு பேசுறீங்களா? பேச மாட்டீங்க. ஏன்னா பிரச்சனைகள் வளர வளரதான் நீங்க வளர முடியும். என் அருமை மக்களே, இந்த 8 பேர் மாதிரியே யாருக்கெல்லாம் முன்விரோதம் இருக்கோ உங்ககிட்ட எல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஒரு நிமிஷம் எனக்கு என்ன முன்விரோதம் இருக்குன்னு முதல்ல யோசிக்கிறேன். இல்லைங்க, இப்ப வரைக்கும் எதுவும் இல்லை, இனியும் வராம நான் பாத்துக்குவேன். யாருக்கெல்லாம் இப்படி முன்விரோதம் இருக்கோ அவங்கெல்லாம் கொலை பண்றதுதான் தீர்வு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு நல்ல தலைவர் நேத்து இருந்தாரு, இன்னைக்கு இல்ல. அவர்னால பயன்பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னை வக்கீலாக்குனது ஐயாதான், எனக்கு நல்லதை சொல்லி கொடுத்தது ஐயாதான், என்னை படிக்க வச்சது ஐயாதான்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த 8 பேர் மாதிரி யாருக்காவது முன்விரோதம் இருந்ததுன்னா அவருக்கு போட்டியா அவர் 4 பேரை படிக்க வச்சாங்கன்னா நீங்க ஒரு 10 பேர்த்த படிக்க வைங்க. இதெல்லாம் பேசலாமா, நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு கேக்குறீங்களா? கோவத்துல ஒரு உயிரையே எடுக்கிற அளவுக்கு முடிவெடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு 2 மரம் வைக்கிற தைரியம் வராதா? உங்களை யாருமே எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்களே மரம் வச்சிங்கன்னா. அதுக்காக இதெல்லாம் தான் நீங்க பண்ணணும்னு சொல்லலைங்க. இதுக்கு என்ன தீர்வுன்னு எனக்கு தெரியல. நான் ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் மன்னிப்பு தான் கேட்கணும். யாருக்கெல்லாம் என்னென்ன முன்விரோதம் இருக்கு, யார் மேலையெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனாலலாம் போலீஸ்னால கண்டுபிடிக்க முடியாதுங்க. உதாரணத்துக்கு சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்றேன். கண்டிப்பா இதுல முன்விரோதம் இருக்கும். உங்க புள்ள ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு நான் சீட்டு வாங்கி தரேன், நான் மீன் வாங்கி தரேன், எனக்கு மீன் குழம்பு வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதா ஒரு ஆடியோ வந்துச்சு. ஒருவேளை இது நடந்துச்சுன்னா அது சிக்கல் தாங்க. இது சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இல்ல தனி மனித ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனையா? முன்விரோதம் எல்லாமே தனி மனித ஒழுக்க கேடுல தாங்க வரும். இங்க மது போதையில செத்தாலும் மத போதையில செத்தாலும் அது தனி மனித ஒழுக்க கேடுதான். நம்ம தேர்ந்தெடுத்த அரசாங்கம் நமக்காக வேலை பார்க்கணும்னா அதுக்கான ஸ்பேஸை நம்ம உருவாக்கி கொடுத்துட்டோம்னா அது நமக்கு நல்லது பண்ணுங்க. அதை விட்டுட்டு நம்ம பின்னாடியே சுத்தணும் அப்படின்னு நினைச்சா அதுவும் என்னதான் பண்ணும். இதே விஷயத்துல நான் முதல்வருக்கும் சப்போர்ட் பண்றேன், பிரதமருக்கும் சப்போர்ட் பண்றேன். நீங்க மக்களை பத்தி நினைச்சு ஆட்சி பண்ணணும்னா மக்கள் கரெக்டா இருக்கணும், மக்களும் நல்லா இருக்கணும்னா நீங்க பல நல்ல திட்டங்களை கொடுக்கணும். தமிழ்நாடு அரசு அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு. என்ன ரிசல்ட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இயன்றவரை மனிதத்தை போற்ற முயற்சி செய்யலாம். முடியலன்னா மனிதத்தை போற்றியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்குள்ளையாதும் போய் நம்ம மனிதத்தை காப்பாற்றுவோம். ஆம்ஸ்ட்ராங் சார், நீங்க நிறைய பேத்துக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம், அதுக்கு வாழ்த்துக்கள். ஆனா உங்களால பயன்பட்ட அந்த பயனாளிகளுக்கு இனி எப்படி இதெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல.
அவங்க எப்படி அதை ஜீர்ணிச்சுக்க போறாங்கங்கிறதும் தெரியல. ஆம்ஸ்ட்ராங் சாரை இழந்து வாழும் நான் உட்பட எல்லாத்துக்குமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு ஆம்ஸ்ட்ராங் சாரையும் நம்ம இழந்துடக்கூடாது, அந்த 8 பேர்த்தையும் நம்ம இழந்துடக்கூடாது. மறுபடியும் மன்றாடி கேட்டுக்கிறேன், யாருக்கெல்லாம் முன்விரோதம் இருக்கோ வேண்டாங்க. இந்த மனித சமூகம் அடுத்த படியை நோக்கி போகணும்னா அதுக்கு நம்பிக்கை மட்டும்தான் அச்சாணி. வேற வழியே இல்லை. நம்ம எல்லாத்தையும் நம்பித்தான் ஆகணும். நம்புவோம். நன்றி, வணக்கம்.